நவீன மருத்துவ முறையில் எல்லா நோய்களுக்குமே நிரந்தர தீர்வு கிடைப்பதில்லை. ஆனால் பாரம்பரிய மருத்துவ முறையில் நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கின்றன என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மருக்காரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். மருக்காரை அப்படிங்கிறது பொதுவாக பாரம்பரிய மருத்துவ உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மூலிகை மருந்துன்னு நம்ம சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே உடலை சுத்தப்படுத்தி நோயை குணப்படுத்துவது அப்படிங்கிறது தான் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலத்துலலாம் இந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது. மாடர்ன் மெடிசனில் கூட ஒரு காலத்தில் கான்செப்டுவலைஸாக பார்த்திங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக விரும்ப மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் ஒரு கிரானிக்கான ஒரு டிஸார்டர் வரும்போது, நாள்பட்ட ஒரு நோய் வரும்போது எல்லா மருத்துவ முறையும் சொல்கின்ற முதல் சிகிச்சை என்னென்னா, உடலை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சை எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது நோயுடைய வீரியம் குறைவதோடு மட்டுமல்லாமல் கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கும் வேகமாக நோய் குறைய ஆரம்பிப்பதை நம்ம பார்க்கலாம். அதற்கு பாரம்பரிய மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை மருக்காரைன்னு சொல்லக்கூடிய ஒரு காய். இந்த காய் பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா கடுக்காய் போலவே சின்னதாக இருக்கும். இந்த காயை உடைத்து அதில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. பொதுவாக நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா தோல் நோய்கள், தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய முட்டு வலிகள், சர்க்கரை நோய், அதே போல் உயர் இரத்த அழுத்தம், ஈவன் புற்றுநோய் ஏற்படும் போது கூட உடலுக்கு மேற்பகுதின்னு சொல்லக்கூடிய வயிற்றிலிருந்து கழுத்து வரை இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்களை வாந்திக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை உண்டு. ஏன்னா இன்றைக்கு இந்த சோரியாசிஸ் நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், மருந்துகள் சாப்பிடும்போது எனக்கு உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைகிறது, ஆனால் அந்த மருந்துகளை நிறுத்தின அடுத்த 3 மாதத்தில் மீண்டும் உடல் முழுவதும் எனக்கு இது வந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உயர் ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், மாத்திரைகள் சாப்பிட்டா தான் எனக்கு கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இன்சுலின் ஊசி போட்டால் கூட உணவுக்கு முன்பு 250, உணவுக்கு பின்பு 500ன்னு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு கடுமையான பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடிய மருந்துகள் உடலுடைய உறுப்புகளை அதோடைய வேலை செய்ய விடாமல் தடுக்கின்ற நச்சு பொருட்கள் அப்படிங்கிற 2 விஷயமும் நிறைய இருக்குது. அதனால தான் ஆயுர்வேத மருத்துவம்னு வரும்போது வாந்திக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை உண்டு. அந்த நோயாளியை வாந்திக்கு கொடுப்பதற்கு முன்பு தயார் செய்து, அதாவது அவர்களுக்கு மருந்தூட்டப்பட்ட சில நெய்களை கொடுத்து 1 வார காலம் அவர்களுக்கு அந்த நெய்யை மட்டுமே உணவாக கொடுத்து உடலை தயார் செய்து, அதன் பிறகு இந்த மருக்காரையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஒரு 50 மில்லி அளவுக்கு அவங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் கொடுப்போம். அதை குடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து அவர்களுக்கு வாந்தி ஏற்பட ஆரம்பிக்கும். வாந்தி ஏற்படும் போது முதலில் வெண்மை நிறத்தில் வாந்தி வரும், அதன் பிறகு வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்தில் வரும், கடைசியாக மஞ்சளாக அல்லது மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் செதில் மாதிரி உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சோரியாசிஸ் நோயாளிக்கு முறைப்படுத்தி அவர்கள் உடலை தயார் செய்து அதன் பிறகு இந்த சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சையை நம்ம கொடுக்கும்போது அடுத்த 1 வாரத்திலேயே பார்த்திங்கன்னா தோல் மீண்டும் இயல்பான நிலைமைக்கு வரதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஊசி மூலம் கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும்போது கூட, ஸ்டீராய்ட் சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுக்கும்போது கூட பெரிய அளவில் உடல் ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது. அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு பவர்ஃபுல்லான இன்சுலின் மருந்துகளையும் 50லிருந்து 100 யூனிட் வரை இருக்கக்கூடிய இன்சுலின் ஊசிகளையும் கொடுத்தால் கூட அவர்கள் உடலில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவது கிடையாது. ஆனால் இந்த மருக்காரையை கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையை நம்ம கொடுக்கும்போது ஒரு 1 மாத காலத்திலேயே கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே போல் சோரியாசிஸ் சம்மந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, மிக வேகமாக கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்க முடியும்.
அதே போல் இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்ற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அவர்களுடைய கருக்குழலில் ஏற்படுகின்ற அடைப்புன்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் பிளாக். இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஏற்படும் போது பெரும்பாலும் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் செயற்கை முறை கருவூட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை தான் அவங்கள எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த செயற்கை முறை கருவூட்டல் சிகிச்சை கூட பெரும்பாலான நேரங்களில் 100ல் கிட்டத்தட்ட 35லிருந்து 40 பேருக்கு தான் சக்ஸஸ் ஆகிறதே தவிர மற்றவர்களுக்கு இதில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய கருக்குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூபுக்கு பிளாக்குக்கு இந்த மறுக்காரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. பொதுவாக அந்த சாம்பலை எப்படி பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மண்பானை எடுத்து அதை பாதி அளவுக்கு மறுக்காரையுடைய அந்த தோலை போட்டு நிரப்பிட்டு அதற்கு மேலே இன்னொரு பானையை கவிழ்த்து அதை மண் போட்டு சீலை செய்துட்டு குக்குடப்புடம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோழியுடைய அளவுக்கு விரட்டிகளை வைக்கக்கூடிய அந்த ஒரு புடம், அது இந்த மறுக்காரையை எரித்து அதற்குள்ளே வைத்து எரித்து விட வேண்டும். அடுத்த நாள் அந்த பானையை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய பொருளை பார்த்தோம்னா சாம்பலாகி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மறுக்காரையுடைய சாம்பலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்தை காலை ஒரு கிராம் அளவுக்கு, மதியம் 1 கிராம், இரவு 1 கிராம் அளவுக்கு வாழைப்பழத்துடன் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. இன்றைக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற உடலியல் பிரச்சனைகளுக்காக இருக்கக்கூடிய குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பாரம்பரிய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் இந்த மறுக்காரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலாகத்தான் இருக்கும். நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுவோம், அந்த இடத்துக்கு போனால் 1 வாரத்துக்கு இந்த மருந்து கொடுக்குறாங்க, அதிலே குழந்தை பிறப்பு உருவாகிறது. சில இடத்துல போனால் அந்த கட்டிகளுக்கு 1 வாரத்துக்கு மருந்து கொடுக்குறாங்க, அதிலே குணமாகுதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் மறுக்காரையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய மருந்துகள் தான். இந்த மறுக்காரையுடைய சாம்பலை வாழைப்பழத்தில் வைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்திற்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. அதே போல் இந்த மறுக்காரையுடைய சாம்பலை சாப்பிடும்போது எந்த விதமான அசைவ உணவும் சாப்பிடக்கூடாது. கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி, கருப்பை கட்டிகளாக இருந்தாலும் சரி, ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய கருக்குழல் அடைப்புகளாக இருந்தாலும் சரி, மறுக்காரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை சாப்பிட்டாலே நன்றாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த மறுக்காரையை பொறுத்தவரையிலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கின்ற சோரியாசிஸ் நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடலை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான மருந்தாக இது இருக்கிறது. அதே போல் கருக்குழல் அடைப்பு, கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் மற்றும் கருப்பை கட்டிகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிகள் திறக்கப்படுகிற இந்த சமயத்தில் கல்வி தொடர்பான பல விஷயங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விவாதிக்கப்படுகின்றன, கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கற்பிப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் நீங்கள் கல்வி அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பான நிறைய சர்ச்சைகள் எழுகின்றன. நாமும் கூட இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் அதை பற்றி நிறைய விஷயங்களை உங்களோடு பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த கல்வி அமைப்புகள் தொடர்பான ஒரு விஷயம் பற்றி சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வழங்கிய ஒரு முக்கியமான தீர்ப்பு, அறிவுறுத்தல் குறித்து இங்கு நாம் பேச இருக்கிறோம். அதாவது ஒரு அரசு பள்ளியில், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஒரு படிப்பு திறன் அல்லது கற்கும் திறன் குறைவாக இருந்த ஒரு மாணவரை அவர்கள் பள்ளியிலிருந்து நீக்கி விடுகிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்பது, அவர்களால் சரியாக படிக்க முடியவில்லை, அவர்கள் இந்த பள்ளியில் இருந்தால் 100% தேர்ச்சி என்கிற எங்களுடைய இலக்கை எட்ட முடியாது என்று சொல்லி நீக்கி விடுகிறார்கள். இதை எதிர்த்து அந்த மாணவருடைய குடும்பத்தினர் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். அப்பொழுது தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார்.
அரசு பள்ளிகள் என்பது எல்லா தரத்திலுமான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அரசு பள்ளிகளினுடைய நோக்கம் என்பது 100% தேர்ச்சியாக இருக்கக்கூடாது. அது அரசு பள்ளிகளுடைய நோக்கம் அதுவல்ல. மாறாக ஒரு பல்வேறு நிலையில் உள்ள மாணவர்களுக்கிடையே ஒரு சமத்துவமான நிலையை ஒரு பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அரசு பள்ளிகளினுடைய நோக்கம் என்கிற அடிப்படையில் நீதிபதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் வேறொரு செய்தியும் கூட நான் பிடித்தேன். அதாவது இந்த அரசு பள்ளிகளும் கூட தனியார் பள்ளிகள் போல மறைமுகமாக நிறைய மாணவர்களிடம் கட்டணங்கள் வசூலிக்கின்றன, ரசீது பெற்றுக்கொள்ளாமல் பணம் வாங்குகின்றன என்று. அதைத் தொடர்ந்து தான் இப்பொழுது இந்த செய்தியும் வந்திருக்கிறது. இது உண்மையிலேயே இந்த 100% தேர்ச்சி என்பது என்ன, எதற்காக அதை வலியுறுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைக்கு கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய வணிகமாக மாறிவிட்டது. சில குறிப்பிட்ட தனியார் பள்ளிகளில் படித்தால்தான் தங்களுடைய குழந்தைகள் மேதைகளாக மாற முடியும் என்கிற ஒரு தப்பெண்ணம் நிறைய பெற்றோரிடம் இருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், கல்வி அமைப்புகள் என்னவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை பயில்கிற விதத்தில் மாணவர்களுடைய திறன் என்பது வேறுபடும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை செம்மையாக கற்க முடியாமல் இருக்கலாம். அவர்களுக்கு வேறு துறைகளில் அவர்களுக்கு ஈடுபாடும் அக்கறையும் திறமையும் வெளிப்படலாம். அப்படி இருக்கிற போது எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக பல தனியார் பள்ளிகள் மிக கடுமையான நிர்பந்தத்தை மாணவர்களுக்கு அளிக்கின்றன. குறைவான மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு கடும் மன நெருக்கடியை பல தனியார் பள்ளிகள் அளிக்கின்றன. எந்த மாணவராவது விரும்பி குறைந்த மதிப்பெண் பெறுவாரா அல்லது வேண்டுமென்றே பெறுவாரா? படிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவர்களுடைய இயல்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்படி இருக்கிற போது அவர்களுடைய கற்கும் திறனை மேம்படுத்துவதற்கான விசேஷ அக்கறையை காட்டுவதற்கு பதிலாக அவர்களை அதை காரணமாக காட்டி பள்ளியை விட்டே வெளியேற்றக்கூடிய பல பள்ளிகள் இருக்கின்றன. நேரடியாக அப்படி செய்யாவிட்டால் கூட வேறு சில பொய்யான காரணங்களை சொல்லிக்கூட பல மாணவர்கள் அப்படி நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சில தனியார் பள்ளிகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மாணவர் ஒரு 5ஆம் வகுப்பிலிருந்து ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது அந்த பள்ளி எஸ்எஸ்எல்சி தேர்வு வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவர் அங்கே பயின்றிருப்பார். ஆனால் அதற்கு பிறகு அந்த மாணவர் குறைவாக மதிப்பெண் எடுத்திருந்தால் அந்த 10th அந்த 10ஆம் வகுப்புக்கு பிறகு 11ஆம் வகுப்பில் +1 அந்த மாணவரை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாணவர் உங்கள் பள்ளியில் தான் நான் இவ்வளவு காலம் படித்தேன் என்று சொன்னால் கூட அதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். இது கல்வி வியாபாரத்தினுடைய ஒரு கொடூரமான ஒரு தன்மையாக இது இருக்கிறது. அப்படிப்பட்ட அதற்கு முக்கியமான காரணம், அதிகமான மதிப்பெண்களை எங்கள் மாணவர்கள் பெற்றார்கள் என்று விளம்பரம் செய்வதன் மூலமாக அதிக கல்வி கட்டணம் வசூலிக்க முடியும், அதிகமான ஒரு போட்டியை ஏற்படுத்த முடியும், எங்கள் பள்ளிதான் சிறப்பான ஒரு கல்வியை கொடுக்கிறது என்கிற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்க முடியும். இது முழுக்க ஒரு வர்த்தக நடவடிக்கை. இதன் காரணமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் பலியாகிறார்கள். அவர்கள் மீது கடும் நிர்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த பள்ளியினுடைய அந்த பள்ளிக்கான டிமாண்ட் அது அதிகரிக்கப்படுகிறது. இந்த வர்த்தக மனப்பான்மை அரசு பள்ளிகளுக்கும் வருவது தான் மிகவும் வேதனையான ஒரு விஷயம். ஏன் அரசு பள்ளிகளில் எல்லோருமே தேர்ச்சி பெற வேண்டும்? அப்படி என்ன அதற்கான அவசியம் இருக்கிறது? சில மாணவர்கள் ஒருவேளை தேர்ச்சி பெற முடியாமல் போனால் அவர்களுக்கு என்ன குறைபாடு இருக்கிறது என்பதற்கு ஆசிரியர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். நிறைய நேரம் நம்முடைய ஆசிரியர்கள், அதாவது கடமை உணர்ச்சி உள்ள ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அதற்கு நிகராக அதைவிட அதிகமும் தங்களுடைய கடமையை செய்யாத ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய அமைப்பில் ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கிறதா? எவ்வளவு ஆசிரியர்கள் பாடங்களை ஒழுங்காக நடத்துவதில்லை, வகுப்புகளுக்கு ஒழுங்காக வருவதில்லை, மாணவர்களிடம் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மாணவருக்கு கற்கும் திறன் குறைவாக இருந்தால் அவர் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது ஒரு ஆசிரியனுடைய கடமை. ஆனால் அந்த கடமையை ஆசிரியர்கள் செய்ய மறுக்கிறார்கள், பள்ளிகள் செய்ய மறுக்கின்றன. எங்களுக்கு திறமையான மாணவர்கள் தான் வேண்டும், நன்கு மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்கள் தான் வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது டியூஷன் வைத்து படிக்கக்கூடிய வசதி பெற்ற மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் கல்வி கற்றவர்களாக வீட்டில் குழந்தைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி அதிக மதிப்பெண் பெறத்தக்க வகையில் அந்த சூழலை அவர்கள் உருவாக்க முடியும். அதே போல் சில மாணவர்களுக்கு படிக்கிற சூழல் வீட்டில் நன்றாக இருக்கும், வீட்டில் ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் நிறைய வறுமையான குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய
மாணவிகள் அல்லது பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள், ஒரு பெற்றோர்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவிகள், ஒரு டியூஷன் போன்ற விஷயங்களை எடுப்பதற்கு பண வசதி இல்லாத மாணவிகள், அவர்களுடைய கற்கும் திறனும் இந்த வசதிகளெல்லாம் இருக்கக்கூடிய மாணவிகளுடைய கற்கும் திறனிலும் நிச்சயமாக ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிற போது எல்லா மாணவர்களும் சமமாக பயில வேண்டும், சமமான ஒரு கல்வித்திறனோடு இருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது ஒரு விதத்தில் ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறை, ஒரு சமநிலையற்ற ஒரு அணுகுமுறை என்று எனக்கு தோன்றுகிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது நிச்சயமாக கற்கும் திறனிலும் வெளிப்படுகிறது, கல்வியிலும் வெளிப்படுகிறது. நிறைய குடும்பங்களில் முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கு இருக்க வேண்டுமே தவிர, அவர்களை மேம்படுத்துவதற்கான ஒரு சூழல் தான் இருக்க வேண்டுமே தவிர, அவர்களுக்கு மேலும் மேலும் துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்குவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் மாணவிகளினுடைய கல்வியில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவது என்பது மிக மிக முக்கியம். அதனால் 100% தேர்ச்சி போன்றவற்றை அரசு பள்ளிகளில் மட்டுமல்ல, தனியார் பள்ளிகள் கூட அப்படி விளம்பரம் செய்வதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்தாக நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நீர் மேலாண்மை துறை ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் நடராஜன். நீர் மேலாண்மை அப்படிங்கிறது என்ன? பொதுவாக தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் பற்றாக்குறை நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நாட்டில் எவ்வளோ வளங்கள் இருக்குது, அதுவும் தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ வளமான நாடாக இருக்குது. அப்படி இருந்தும் இந்த பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏன் ஏற்படுது? இது சரியான முறையில் கையாளுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது? இப்படி பல கருத்துக்களை இன்றைக்கி நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெரியார் மெய்யம்மை பல்கலைக்கழகத்தின் பருவகால மாற்ற ஆய்வு மையத்தோட முன்னாள் இயக்குனராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு நீர் மேலாண்மை ஆய்வாளர் அப்படிங்கிற முறையிலையும் இந்த பருவகால மாற்றத்தை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு வளங்கள் செழிப்பாக இருக்கிற ஒரு நாடாக இந்தியா இருக்குது? இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கோம். ஆனாலும் எல்லா இடங்கள்லையுமே தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம், தண்ணீருக்காக பல மைல் தூரம் கடந்து போய் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை தான் இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற போது எங்கே பிரச்சனை வந்தது? இது சரியான முறையில் நம்ம எங்கே கையாளுறதுக்கு தவறிட்டோம்? இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டெலாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் செயல்பாட்டில் சரியான முறையில் இயங்கியிருந்தால் இன்றைக்கி இதை முழுமையாக நம்ம சரி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. ஸோ ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் இந்த நீர் மேலாண்மை சார்ந்த பல விஷயங்களை, கருத்துக்களை எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நீர் மேலாண்மை பேசுகிறதுக்கு முன்னாடி தண்ணீர் பஞ்சம், வறட்சி இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ஏன் இப்படிப்பட்ட ஒரு வளமான நாட்டில் தண்ணீர் பற்றாக்குறை, பஞ்சம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு சார்? நீங்கள் உலக நாடுகளோடு இந்தியாவை ஒப்பிட்டால் இதனுடைய வளம் என்று சொல்கிறது இங்குள்ள நிலம், இங்குள்ள மக்கள், இங்கு தொடர்ந்து பெறுகின்ற சூரிய வெப்பம், அதற்கடுத்து நீர்வளம். பொதுவாக சொல்லுவார்கள் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வெட்டஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. அதாவது நீர்வளம் நிறைந்த நாடுகளுள் இந்தியாவும் ஒன்று. அந்த அளவு நீர்வளம் நிறைந்த நாட்டில் நீர்வளம் குறைந்த சில மாநிலங்களும் இருக்கின்றன. அதில் முதலாவதாக இருப்பது ராஜஸ்தான். ஏனென்றால் அங்கு பாலைவனமாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு தண்ணீர் பற்றாக்குறை, அதனால் அது முதல் நிலையில், நீர் பற்றாக்குறையில் முதல் நிலையை வகிக்கிறது. அதற்கடுத்து நான் சொல்லணும்னா தமிழ்நாடு தான் நீர் பற்றாக்குறையில் இருக்கிறது. இது பற்றாக்குறைங்கிறதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது. அதாவது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு, தனி நபருக்கு ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு தண்ணி வேணும் அப்படின்னு அறிஞர்கள் கணக்கிட்டுருக்காங்க. அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு 1700 கனமீட்டர் தண்ணி வேணும். அப்போ தான் அவனை செழிப்பாக வாழ முடியும். அந்த 1700 தண்ணீர் கனமீட்டருக்கு குறைஞ்சதுன்னா தண்ணீர் சிரமம்னு அர்த்தம். சிரமத்தை சமாளிச்சுக்கலாம்.
ஆனால் அதுவே 1000 ஆயிடுச்சுனாக்க தண்ணீர் பற்றாக்குறைன்னு அர்த்தம். அப்போ கூட சமாளிச்சுக்கலாம். அந்த 1000லேருந்து அது 500 ஆயிடுச்சுன்னா தனி மனிதனுடைய ஆண்டு நீர்வளம், அப்போ தான் தண்ணீர் பஞ்சம் அல்லது தண்ணீர் தரித்திரம்னு சொல்கிறது. இதை பார்த்தோம்னா ஒரு இவ்வளவு நீர்வளம் உள்ள ஒரு நாட்டில் தண்ணீர் தரித்திரத்திலும் ஒரு நாட்டில் ஒரு மாநிலம் இருக்கிறது என்பது நாம் சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கிறது, மனது வேதனைப்படுகிறது. அதுவும் சுதந்திரமடைந்த 69 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் மக்கள், பெண்கள், குறிப்பாக பெண்கள் தண்ணீர் குடத்தை எடுத்து ஓடுவதும் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் தவிப்பதையும் நாம் பார்த்து நான் என்னை பொறுத்த மட்டும் கண்ணீர் விட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தாயை இந்த சிரமத்தை அனுபவித்திருக்கிறார்கள், என்னுடைய மனைவியும் அந்த சிரமத்தை அனுபவிக்கிறார்கள், என்னுடைய மகளும் அந்த சிரமத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நாம் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆக தமிழகத்தை பொறுத்த மட்டும் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் மக்கள் தொகை குறைச்சா, அதனால் உணவு உற்பத்தி குறைச்சலாக வேணும், தண்ணி தேவையும் குறைச்சலாக இருந்தது. அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரி இல்லை, அதுக்கு ஒரு தண்ணி வேணும், மீன் வளர்ப்புனா அதுக்கு ஒரு தண்ணி வேணும். தண்ணி இவ்வளோ பல வகையான பயன்பாடுகளுக்கு பயன்பட்டு வருகிறது. மக்கள் பெருக்கம் என்று அதிகமாகிறதோ அவர்களுடைய தேவையும் அதை சார்ந்த தண்ணீர் தேவையும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில். எனவே நாம் கண்டிப்பாக நீர் மேலாண்மையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்துகின்ற பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளை நாம் பயன்படுத்தினால் கண்டிப்பாக தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அதற்கு முதலாக நமக்கு தேவையாக இருப்பது இந்திய நதிகளில் எங்கெங்கு நீர்வளம் வீணாக இருக்கிறதோ அந்த வீணாகின்ற தண்ணீரை அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை நாம் அவர்கள் பயன்படுத்த தண்ணியை நாம் கேட்கவில்லை, அங்கு வீணாகிறது அல்லவா, அந்த தண்ணீரைத்தான் நாம் பகிர்ந்து கொண்டால் எல்லா நாடும் எல்லா மக்களும் செழிப்பாக வாழ வாய்ப்பு இருப்பது என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல. தண்ணீர் மேலாண்மையை பற்றி நினைக்கின்ற அவ்வளவு அறிஞர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வட மாநிலத்தில் ஒரு பாலைவனம் பகுதிக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல தமிழகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் வருத்தமான செய்தியாக தான் இருக்குது. மன்னர்கள் காலம் தொட்டே நம்ம நாட்டில் ஏரி குளங்கள்லாம் நிரம்பி வழிஞ்சு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு வளமான நாடு நம்ம தமிழகம்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிற இடத்துல நம்ம 2ஆம் நிலையில் இருக்கோம்னா எங்கே நம்ம தவறிட்டோம்? ஏரி குளங்கள் இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருந்த ஒரு நாட்டில் இந்த பஞ்சம் வறட்சி ஏன் ஏற்பட்டுச்சு சார்? இதுக்கு தண்ணீர் வறட்சிக்கு முக்கியமான காரணம் பெய்கிற மழை இருக்குது. அந்த பெய்கிற மழையை நமக்கு தேக்கிறதுக்கு வேண்டிய நீர்நிலைகளை பத்தாது. இப்போ தமிழகத்தில் சராசரி மழையாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சராசரி மழையாண்டில் ஒரு ஆண்டுக்கு, அதாவது 70 ஆண்டுகளுடைய ஒரு சராசரி 925 மில்லிமீட்டர் நமக்கு பெய்கிற மழை. இது சராசரி மழையாண்டு. அந்த எந்தெந்த ஆண்டுகளில் இந்த சராசரி மழை பெய்யுதோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் 100 டிஎம்சி கடலுக்கு போகுது. அது என்னென்னா கிட்டத்தட்ட 7 ஆறுகளில் கடலுக்கு போகுது. அதில் முதல்நிலை வகுப்பது காவிரி கடலுக்கு போகுது. அப்போ அந்த 100 டிஎம்சியை இது 2 வருஷத்துக்கு ஒரு தரம் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த கண்டிப்பாக இந்த 925 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. அந்த தண்ணீரை நாம் சேகரிக்கவில்லை. அதை சேகரிப்பதற்கு வேண்டிய நீர்நிலைகள் நம்மிடம் இல்லை. அது ஒன்று. அப்போ நீர்நிலைகள் இருக்குன்னா நீர்நிலைகள்லாம் எப்படின்னா இங்கே தண்ணீர் ஆற்றுலேருந்து தண்ணி வரும்போது தூர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 10% அல்லது 0.5% அல்லது 0.1% ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பர்சன்டேஜ் மாற்றம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தூர்றது உண்மை. இப்போ கூட சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம மேட்டூனுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. ஆனால் இப்போ அது 93 டிஎம்சி இல்லை, கிட்டத்தட்ட 70 டிஎம்சி தான். நம்ம இது அதை நிறைஞ்சோடனே நம்ம என்ன சொல்கிறோம், 100 டிஎம்சி 93 டிஎம்சின்னு சொல்கிறோம். ஆனால் அது கிடையாது. அப்போ 25 டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு குறைஞ்சிருக்கு. ஆக உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று நல்ல இது என்னன்னாக்கா, மழை நீரை சேகரிக்கணுங்கிற ஒரு நீர் மேலாண்மை இப்போ ஏற்பட்டதில்லை. கிட்டத்தட்ட நமக்கு சங்க காலத்திலேருந்து அப்புறம் நம்ம பாண்டிய மன்னர்கள் இவங்களாம் தான் கிட்டத்தட்ட 40 சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மழை பெய்யும் போது ஓடி போகுது, விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிறதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்குமே கிட்டத்தட்ட 40,000 ஏரிகள்
ஒரு உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே இவ்வளவு ஏரிகளை பார்க்க முடியாது. அந்த ஏரிகளுடைய நிலை என்ன? எத்தனையோ ஏரிகள் ஆக்கிரமிச்சிட்டாங்க, அல்லது அந்த ஊர்லாம் என்னன்னாக்கா வளாகமாயிடுச்சு, அல்லது அந்த 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 ஏரிகளெல்லாம் வந்து ஊராயிருச்சு. இவ்வாறு அந்த 40,000 ஏரி இப்போ இருக்காங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஒன்று அந்த ஏரிகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க, அல்லது அந்த ஏரியினுடைய கொள்ளளவு குறைஞ்சிருக்கு, அல்லது அந்த ஏரியை நம்ம பராமரிக்கிறது இல்லை. இந்த காரணங்களால நம்மளால் அந்த தண்ணீரை சேகரிக்க முடியலை, சேகரிக்க வாய்ப்பெல்லாம் போகுது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, பயிர் வந்துன்னா வாழைக்குன்னு ஒரு இவ்வளோ தண்ணி வேணும். அதாவது ஒரு பயிருக்கு வந்து கரும்புக்கெலாம் வந்து 200 மில்லிமீட்டர் 2000 மில்லிமீட்டர் தண்ணி வேணும். இப்போ நெல்லுக்கு வந்துனாக்கா ஒரு 1100 மில்லிமீட்டர் தண்ணி வேணும். ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு தண்ணி வேணும். அதே மாதிரி இந்த புஞ்சை தானியங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து 300 மில்லிமீட்டர் தண்ணி போதும். எங்கெங்கே வந்து தண்ணி குறைச்சலாக இருக்கோ அங்கெல்லாம் போய் வாழையை போடுறது, எங்கெங்கே தண்ணி குறைச்சிருக்கோ அங்கெல்லாம் கரும்பு விவசாயம் பண்ணுறது. அந்த காரணத்தினாலே என்னன்னாக்கன்னா, அவங்களுக்கு வேண்டிய தண்ணி இல்லாமல் அந்த தண்ணியை வந்து எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணி இருக்குது அதுக்கு தகுந்தாப்புல பயிரை நம்ம பயணம். அது ஒரு காரணத்தினாலேயே அவங்களால பண்ண முடியல. இன்னொன்று என்னென்னா, உலகத்தில் ஒரு செய்தி என்னென்னா, மழை வந்து பருவத்தெல்லாம் பெய்யும். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் பண்ணால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான். ஆனால் அதே மாதிரி கேரளாவில் என்னென்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், அது வந்து தென்மேற்கு பருவமழை, நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை. அந்த தென்மேற்கு பருவமழைன்னு என்ன பண்ணிங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி 3ஆம் தேதி இங்கே ஆரம்பிச்சிடும். அப்படியே ஆரம்பித்து வடக்கு போகும். நான் வந்து டேராடூனில் இருந்த 1 வருஷம் இருந்திருக்கேன். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை பெய்யாத நாளே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த அக்டோபர் நவம்பர் சொல்கிறோம்னா என்றைக்கு மழை பெய்யும்னு தெரிய முடியாது. அந்த எல்லா மழையும் 1 மணி நேரத்தில் பெஞ்சிடும், அல்லது எல்லா மழையும் ஒரு நாளில் பெஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த பருவகாலம் அந்த பருவம் வந்து நமக்கு வந்து என்னென்னா மழை பொய்த்து போகுது. அது ஒரு காரணம் நமக்கு. ஏன்னா எந்த நாடு வந்து பருவமழையை மட்டும் நம்பி இருக்கோ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அது ஒரு காரணம், பருவமழை பொய்த்து போகிறது அது ஒரு காரணம். அப்புறம் என்னென்னா, இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம என்ன பண்ணுறோம்னா, அது பருவமழை வந்து எப்போவாக தான் பெய்யும். ஆனால் நம்ம கழிவு நீர் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு செகண்டாவது எந்த ஒரு வினாடியாவது நம்ம கழிவு நீர் உற்பத்தி ஆகாமல் இருக்கா? நம்ம வீட்டில் இல்லைன்னா இன்னொரு வீட்டில் அப்படி உலகத்தில் எங்கே எப்போவாவது ஒவ்வொரு வினாடியும் அந்த கழிவு நீரை நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை வந்து நன்னீர் ஆக்கிறதே கிடையாது. இப்போ அமெரிக்கா போன நாள்லாம் நான் ஒரு இடத்துக்கு அங்கே போய் பார்த்தேன், ரிவர் சைடுன்னு ஒரு இடம். அது வந்து 1945 ஆண்டுலேயே கழிவு நீரை நன்னீராக்க அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கழிவு நீரை நன்னீருக்கு சொல்கிறோமே ஒழிஞ்சு, ஆனால் நன்னீர் ஆவதே இல்லை. அதனால நம்ம என்னென்னா, கங்கை நதியெல்லாம் நம்ம புனித நதின்னு சொல்கிறோம். அதாவது கங்கா இஸ் ஹோலி ஒன்லி பை ஃபெய்த், நாட் பை பியூரிட்டி, இல்லையா? நம்பிக்கையினால் ஒரு ஆறு வந்து புனிதமாக இருக்கிறதுனால அது ஒன்றும் பயன் கிடையாது. அந்த தண்ணி பயன்படுது பார்த்தீங்களா, அந்த தண்ணி நன்னீராக இருக்குங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அதனுடைய புனிதம் தெரியும். அப்போ கங்கை நதி அல்லது நிலநீர் அல்லது வந்து ஆற்றுல ஓடுற தண்ணி, குளத்தில் ஓடுற தண்ணிலாம் ஏன் கெடுது? நம்ம மனிதர்கள் உற்பத்தி ஆகின்ற சாக்கடை, அந்த சாக்கடைன்னு ஒரு காரணம். அப்புறம் தண்ணீரை பயன்படுத்தல ஒரு கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் போய் சேவ் பண்ணுவார், தண்ணி வாட்டுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி ஊற்றினோம்னாக்கா ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா? 300 கேலன். அதாவது ஒரு மாத்தைக்கு 300 கேலன் தண்ணி வீணாகும். ஒரு சேவ் பண்ணுவார், அது மாதிரி பல் வளர்க்கும் போது அது மாதிரி அதுலெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வேணும். ஒரு பாத்திரத்தை பிடிச்சி வச்சுக்கலாம், அந்த பாத்திரத்தை தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். அப்படின்னா அவ்வளோ தண்ணி தேவையில்லைன்னா 1 லிட்டர் 1/2 லிட்டர் அதுக்கு மேலே ஆகாது. இது எப்படி ஒரு மாத்தைக்கு வந்து 300 லிட்டர் ஆகிறது அல்லது 200 லிட்டர் ஆகுறதுலாம் இல்லை, தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த தண்ணீரை எப்படி சிக்கனம் இல்லாது அந்த அளவு தண்ணி கிட்டத்தட்ட 75 டிஎம்சி. 75 டிஎம்சின்னா சென்னைக்கு வந்து 8 ஆண்டுகளுக்கு போதுமான தண்ணீரை நம்ம கடலில் வீணாக்கி இருக்கோம். அது ஒன்று. தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் அதே பீரியடில் அந்த நவம்பர் 15 டிசம்பர் அதே 24 ஒரு நாளைக்கு வந்து 2 லட்சம் கியூசெக்ஸ். 1 லட்சம் கியூசெக்ஸ்னால் 8 டிஎம்சி. 8 டிஎம்சின்னா சென்னையினுடைய ஒரு வருஷத்துக்கு போதுமானது. கிட்டத்தட்ட 500 டிஎம்சி தண்ணீர், 500லேருந்து 800 டிஎம்சி தண்ணீர் கடலில் சென்றிருக்கிறது. அந்த 800 டிஎம்சியுடைய தண்ணீர் என்ன தெரியுமா? 40,000 கோடி. சென்னையினுடைய வீணான தண்ணீருடைய தானியத்தை நண்டு உற்பத்தி பண்ணணும்னு வைங்களேன், அதனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1350 கோடி.
அந்த அளவு தண்ணீரை நாம் வீணாக்குறோம். இதெல்லாம் தண்ணீர் நம்ம இதில் இன்னொரு செய்தியை பண்ணோம். தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அண்டை மாநிலத்தை கேட்குறோம், அல்லது என்ன பண்ணுறோம், கோர்ட்டுக்கு போகிறோம். அப்படி இல்லைன்னா அப்படி இல்லை என்ன பண்ணுறோம், பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்குறோம். ஒரு டிஎம்சிக்கு இப்போ எத்தனை டிஎம்சி வீணாகுது, இது எத்தனை வருஷமாக வீணாகுது, இன்றைக்கி வீணாகுதா? அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி வீணானதை பற்றி விட்டுருங்க, அப்போ யாரோ ஆண்டாங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த 69 ஆண்டுகளும் இதே நிலை ஏற்றிருந்தால் எப்படி இப்போ தண்ணீர் பற்றாக்குறை, இப்போ தனிமனிதனுடைய தண்ணி பற்றாக்குறை இன்றைக்கி என்னன்னாக்கா 461 கனமீட்டர். எவ்வளவு வேணும், 1700 வேணும். கிடைக்கிறது எவ்வளவு, 461. நம்ம இதையே சொன்னேன், 500 கனமீட்டருக்கு குறைஞ்சாலே தண்ணீர் தரித்திரம். இப்போ ஆல்ரெடி 2050 தண்ணீர் தரித்திரம் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு என்னென்னா, ஒரு தனி மனிதனுக்கு 1700 கனமீட்டர் இருந்தால் தான் அவனுக்கு அன்றாட பயன்பாடு, அவனுக்கு வேண்டிய உணவெல்லாம் தயாரிக்க முடியும். இப்போ 1700 எங்கே, 461 எங்கே, கிட்டத்தட்ட 76 விழுக்காடு பற்றாக்குறை. 26 விழுக்காடு, 25 விழுக்காடு தான் தண்ணி இருக்குது. அப்போ 25 விழுக்காடு என்ன பண்ண முடியும்? அந்த காலகட்டத்தில் 2050 இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் 11 கோடி. அந்த 11 கோடி மக்களுக்கு ஒரு வேலைக்கு தான், ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு வேண்டிய போதுமான உணவைத்தான் தயாரிக்கிற ஒரு சிரமமான நிலையில் இருக்கிறோம். ஆக இதையெல்லாம் இருக்கிற நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும், புதிதாக நீர்நிலைகளை உற்பத்தி செய்ய உண்டாக்க வேண்டும். ஒரே நாளில் இல்லை, ஒரே வருஷத்துலையும் செய்ய முடியாது. இதெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் ஒரு கணக்கு போட்டு ஆக்ஷன் பிளான், ஒரு இத்தனை நாளில் முடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணணும். இப்போ நான் ஒரு செய்தியை சொல்ல போனோம்னா, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்று 8 மாதம் ஆச்சு. ஆனால் அந்த 8 மாதத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், துங்கபத்ரா இந்த 4 நதிகளையும் 177 கிலோமீட்டர் கால்வாய் அமைத்து அந்த 4 நதிகளையும் இணைத்து 17,000 ஹெக்டேர் விவசாயத்துக்கு செஞ்சிருக்கிறாரு. அது உண்மை. அப்படி ஒரு 8 மாதத்தில் ஒரு முதல்வர் செய்யும்போது அது மாதிரி ஒரு படிப்பினை அது மாதிரி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும், அது மாதிரி செஞ்சாகத்தான் நம்ம தண்ணீர் தரித்திரத்தை போக்க முடியும். எதிர்கால மக்களுக்கு நாம் நீர் வளத்தை கொடுக்க முடியும். சும்மா நிலத்தையும் படிப்பையும் மட்டும் கொடுத்தா பத்தாது. அவர்களுக்கு தொழில் வேணும், அவர்களுக்கு வாழ்வு ஆதாரத்துக்கு உணவு வேணும் இல்லையா? எனவே தண்ணீர் தரித்திரம் நீங்குவதற்கு நீர்நிலையை பராமரிப்பது மட்டுமல்லாமல் தூர எழுப்பது மட்டுமல்லாமல் புது நீர்நிலைகளையும், ஏன்னா நமக்கு தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த செயலிலும் உடனே இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய தண்ணீர் தரித்திரத்தை போக்க முடியும். இப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். ஒரு நீர் மேலாண்மை ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில இந்த சூழல்ல இருந்து சரியான முறையில நம்ம தண்ணீரை கையாளணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் எல்லாம் நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்? அதனால் நம்ம எத்தனை உலகத்தில் 30 வகையான நீர் மேலாண்மை வழிகள் இருக்கிறது. ஆனால் தமிழ்ல ஒரு 7-8 10 நீர் மேலாண்மை வழிகளை நம்ம கடைபிடிச்சாலும் எவ்வளவு தண்ணீரை கூட்டணும்னா 1100 டிஎம்சி தான். இப்போ நம்ம 1243 டிஎம்சி நம்முடைய கூட்டத்தின் நீர் வளம். அப்போ 2200 அல்லது 2700 டிஎம்சிக்கு மேலே நான் கூட்டவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ 2700 டிஎம்சியை கூட்டினாலும் நமக்கு தனி மனிதன் நீர்வளம் இப்போ இருக்கிற நீர்வளம் 641 அது 900 ஆகும், 1700 ஆக போகிறதில்ல. அதே மாதிரி 2050 421 700 ஆகும், அப்போவும் 1700 ஆகிறதில்ல. இதுக்கு நமக்கு என்னென்ன அதை இந்த நிரந்தரமாக இதை எதிர்காலத்தில் உள்ள மக்கள்லாம் நல்லா வாழ்கிறபடி பண்ணணும்னா அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நம்ம கடற்கரை 1076 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. அது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா உலகத்தில் இப்போ கிட்டத்தட்ட 36 மில்லியன் கன மீட்டர், அதாவது மேட்டூர் அணையில் அதாவது 464 டிஎம்சி, அதாவது மேட்டூர் அணைக்குள்ள 4 பங்கு கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்துகிறார்கள். மேட்டூர் அணையின் கொள்ளளவுங்கிறது ஒரு கொள்ளளவு 100 டிஎம்சி. அப்போ கிட்டத்தட்ட 5 மேட்டூர் அணையின் கொள்ளளவு அளவுக்கு கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துகிறார்கள். அந்த முறையில் நம்ம கடல் நீரை நன்னீராக பயன்படுத்தலாம், நம்ம பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஆகிற செலவு இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 52 லட்சம் கோடி. 52 லட்சம் கோடி நான் கணக்கு போட்டு பார்த்தேன்.
அந்த கடல் நன்னீராக்கி நம்ம எல்லா தேவைக்கும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தோம்னா 52 லட்சம் கோடி வேணும். ஆனால் 52 லட்சம் கோடி நம்மக்கிட்ட கிடையாது, பண்ண முடியாது. அது ஒரு ஃபேக்ட். நம்ம செய்யலாம், வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். பிகாஸ் இட் இஸ் நாட் வயபிள். ஏன்னா நிறைய செலவாகுது. ஆனால் இந்த 56 லட்சம் கோடி 52 லட்சம் கோடியை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக 12 லட்சம் கோடி அல்லது 15 லட்சம் கோடியை செலவு பண்ணால் நதியை இணைக்கிறதுக்கு இந்தியா முழுதிலுமே 15 லட்சம் கோடி போதும். இந்தியாவில் வந்து நம்ம சொன்ன நீர்வளம் எவ்வளோன்னா, நீர்வளம் உள்ள நாடுன்னு அப்போ சொல்லியிருக்கேன். இங்கே நீர்வளம் எவ்வளோ தெரியுமா வீணாகுது ஒவ்வொரு ஆண்டுக்கு? அதாவது மேட்டூர் அணையின் கொள்ளளவில் 600 மடங்கு, அதாவது 60,155 டிஎம்சி, அதாவது 600 மடங்கு தண்ணீரை நல்ல பருவ காலங்களில், பருவகாலம் மழை பெய்கிற காலம் கடலில் அனுப்புகிறோம். இதனுடைய தானிய உற்பத்தி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி. அவ்வளோ தண்ணியும் பயன்படுத்த முடியாது, பாதியை பயன்படுத்தினாலும் 15 லட்சம் கோடி. இதனால் நம்ம இந்த தண்ணியை அப்படியே பயன்படுத்தணும்னா மின்சாரத்தை தயாரிக்கலாம். மின்சாரம் தண்ணி ஒரே இடத்துல இருந்தாக்க வீணாக போனாக்க மின்சாரம் தயாரிக்க முடியாது. தண்ணீரை தேக்கி ஒரு டேமில் இருந்து அது தண்ணீரை கொண்டுனா ஹைட்ரோ பவர், அப்படி தான் நம்ம புனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அதனால் 34,000 40,000 மெகாவாட்டு இன்னைக்கு நிலையில் 20,000 கிராமங்களில் உள்ள 30 கோடி மக்கள் மின்சாரம் இல்லாமல், மின்சாரம்னு என்னன்னு தெரியாது, இருட்டு உலகத்தில் வாழ்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த இதை பண்ணாக்கா அந்த அளவுக்கு அந்த நதியை இணைச்சா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் வரும். ஆனால் இந்த 15 லட்சம் கோடி 52 லட்சம் கோடிக்கு 15 லட்சம் கோடிங்கிறது எவ்வளோ குறைச்சி? அது இன்னும் தமிழ்நாட்டு மட்டும்தான் 52 லட்சத்தை செலவு பண்ணணும், சரிதானே? அவ்வளவு வேண்டியிருக்கு. ஆனால் அந்த 12லேருந்து 15 லட்சம் கோடி செலவு பண்ணால் இந்தியாவில் உலகத்தில் ஒட்டு மொத்தமாக உள்ள நீர் பற்றாக்குறை, நீர் பஞ்சத்தை கண்டிப்பாக களையலாம். இதுக்கு எப்படின்னா பணம் எப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நாளில் செய்ய முடியாது. இந்தியாவினுடைய ஆண்டு பொருளாதாரம் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 160 லட்சம் கோடி. 160, அதாவது 2.244 பில்லியன் ட்ரில்லியன். என்ன அதுனா 150 லட்சம் 160 லட்சம் கோடி. 160 லட்சம் கோடியில் ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி. அது ஒன்றும் பெருசு கிடையாது. அது மாதிரி அதுக்கு என்னென்னா மக்கள் எல்லாரும் நம்ம எல்லாம் சகோதரர்கள். நாம் வட இந்தியாவில் மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ இவங்களும் சாப்பிட்ணும். அவங்க எவ்வளவுக்கு நீர் ஆதாரம் இருக்குது, இவங்களுக்கு இங்கே தெற்க உள்ளவங்களுக்கு நீர் ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரும்போக்கு மனப்போக்குடன் இந்த நதிநீரை பங்கிட்டு கொண்டால் நம்ம தமிழகம் இல்லை, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமமும் நிரந்தரமாக தண்ணீர் கிடைக்கும். அது ஒன்று தான் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த வழி என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் பருவகால மாற்ற ஆய்வு மையத்தோட முன்னாள் இயக்குனர் அப்படிங்கிற முறையிலையும் நீர் மேலாண்மை ஆய்வாளர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு நீர் மேலாண்மை என்றது ஏன் ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். சுதந்திரம் கிடைத்த 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தண்ணீர் பற்றாக்குறை, வறட்சி, பஞ்சம் அப்படின்ற ஒரு நிலையிலே இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இப்போ தேவையா இருக்கு. எல்லாரும் சமத்துவம், எல்லாரும் சமம்ன்ற முறையில் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதற்கான உரிமை இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்பட வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் இமீடியட்டாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பல கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. இன்றைக்கு பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை நமக்காகவே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சிறுகதைகள் ஒரு உணர்ச்சி பொறியின் வெளிப்பாடுகள். சில நேரங்களில் பட்டென்று அவை தருகிற செய்திகளை நாம் ஒரு 100 கட்டுரைகளால் கூட மக்களிடத்திலே உணர்த்திவிட முடியாது. அப்படிப்பட்ட நல்ல சிறுகதைகளை கொண்ட ஒரு சிறுகதை தொகுதி நூல் அண்மையில் வெளிவந்திருக்கிறது. அந்த சிறுகதை தொகுப்பினுடைய பெயரே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஒச்சாவும் ஒரு காது ஆடும் என்று அந்த நூலுக்கு பெயர். அந்த நூலில் இருக்கிற பல்வேறு கதைகளுள் ஒரு கதை ஏற்றிவிட்ட ஏணியும் இறக்கிவிட்ட பாம்பும் என்பது. இந்த தலைப்பை பார்க்கிற போதே நமக்கு ஒரு பரமபதம் என்கிற அந்த விளையாட்டு நினைவுக்கு வருகிறது. அதில் ஏணியும் பாம்புகளும் அதிகம். ஏற்றிவிட்ட ஏணியும் இறக்கிவிட்ட பாம்பும் என்கிற அந்த கதையை, அந்த சிறுகதை தொகுதியை மதுரை பாலன் அவர்கள் எழுதியிருக்கிறார். எழுத்தாளர், திரைப்படத்துறையில் இருக்கிறவர். இந்த நூலை
வத்தலக்குண்டுவில் இருக்கிற ஓவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. ஒரு கோடாங்கியை பற்றிய கதை என்று அதை சொல்லலாம். அது ஒரு போலியான கோடாங்கி என்று சொன்னாலே பிறகு உண்மையான கோடாங்கி வேறு இருக்கிறார்கள் என்று பொருளாகிவிடும். எனவே கோடாங்கி என்றே நாம் சொல்லலாம். களவுகுரி கந்தசாமி கோடாங்கி என்றால் அந்த ஊரில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு புகழ் பெற்றவர். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டு வருகிறவர்கள் போகிறவர்களெல்லாம் ஒரு அரையனா இருந்தால் கொடுத்துட்டு போங்க என்று அவர் கேட்கிறார். அணாவில் கேட்பதிலிருந்தே அந்த கதை கொஞ்சம் காலத்துக்கு முந்தியது என்பது புரிகிறது. ஏன் அவ்வளவு புகழ்பெற்றவராக இருந்த அந்த கந்தசாமி கோடாங்கி இப்படி ஒரு காலனாவும் அரையனாவும் பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்று சொல்லுவது தான் அந்த கதை. சாதாரணமாகத்தான் இருந்தார். ஆனால் அந்த கந்தசாமி குறி சொல்லுவது என்று தொடங்கி ஒரு சில நேரங்களில் அவர் சொன்ன குறி சரியாக பலித்து விட்டது என்கிற காரணத்தால் ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் அவரை நம்பத் தொடங்கி அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கும் அவருடைய புகழ் பரவியது. இதுதான் அந்த கந்தசாமி கோடாங்கியினுடைய கதை. முதலாக அவர் சொன்னது பெரிய அளவில் பலித்து விட்டது என்றால் அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் அறிந்த வடக்கு தெரு மாயாக்காவினுடைய புருஷன் காணாமல் போய்விட்டான். பல இடங்களிலும் தேடி அலைந்து எங்கும் கிடைக்காமல் கந்தசாமி கோடாங்கி சரியாக சொல்லுவார் என்று எவனோ சொல்லிவிட இந்த ஆடை வந்து அந்த அம்மா மாயாக்கா பார்த்தாள். இவர் அப்படியே சோடியை உருட்டி போட்டுவிட்டு, அதுவும் சாதாரணமாகத்தான் இருப்பார், திடீரென்று அந்த உடுக்கடிக்க தொடங்கிய உடனே பல்லை கடித்து கொண்டு கண்ணெல்லாம் சிவந்து ஓங்கி தரையில் அடிக்கிற போது எதிரில் குழந்தைகள் இருந்தால் பயந்து போய்விடுவார்கள். திடீரென்று வருகிற அந்த உக்கரத்தை பார்த்துவிட்டு, டேயப்பா இவருக்கு சாமி அருள் வந்து விட்டது என்று ஊரில் இருக்கிறவர்களெல்லாம் நம்பி அவர் சொல்லுவதை நம்புவார்கள். அப்படித்தான் மாயாக்காவும் உட்கார்ந்திருந்தாள். ஒரு ஓங்கி தரையில் அடித்துவிட்டு சோழியை எடுத்து அப்படி உருட்டினார். பிறகு கண்ணை விழித்து பார்த்து மாயாக்காவை பார்த்து, இன்னும் 2 நாள் தான் உன் புருஷன் வீட்டுக்கு வந்துடுவான் நீ போ என்று சொன்னார். மாயாக்காவும் எழுந்து வந்து விட்டாள். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்பார்கள். தற்செயலாக அவள் புருஷன் 2 நாளில் வந்து தொலைத்து விட்டான். அவ்வளவுதான் அந்த ஊர் முழுவதும் கந்தசாமியை கடவுளுக்கு நிகராக பார்க்க தொடங்கிவிட்டது. அடே அப்பா, கந்தசாமி சொன்னால் எல்லாம் நடக்கும் என்று ஊரில் இருக்கிறவர்களெல்லாம் வர ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு கந்தசாமியின் புகழ் பரவிற்று என்றால், திருமங்கலம் காவல்துறை ஆய்வாளரே தன் மகனை காணவில்லை, கண்டுபிடித்து சொல்ல முடியுமா என்று கந்தசாமியிடம் வந்து கேட்கிற நிலைமைக்கு அந்த ஊர் மாறி போய்விட்டது. அவர் 10 சொன்னால் 2 பலிக்கும். 2 பலிக்கிறதே அதை பற்றி மட்டுமே ஊர் பேசி கொண்டிருக்கும். இதுதான் பெரும்பான்மையான இந்த ஜோதிடர்களினுடைய வெற்றிக்கு காரணம். 10 சொன்னால் யார் சொன்னாலும் 2 பலிக்கும். ஆனால் எது சரியாக நடந்து விட்டதோ அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்டம் வந்ததற்கு பிறகு கந்தசாமி கோடாங்கி யோசித்தார், எவ்வளவு நாள் தான் இப்படி கந்தசாமியாகவே இருப்பது என்று கருதி ஆகாஷ் சுவாமிகள் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். ஆகாஷ் சுவாமிகளை பார்க்க அக்கம்பக்கத்து ஊர்களிலிருந்தெல்லாம் மக்கள் வந்தார்கள். சில செய்திகள் அவர் சொன்ன மாதிரியே நடந்து விட்டதற்கு பிறகு ஆகாஷ் சுவாமிகளினுடைய புகழ் வெகுவாக பரவி அவருக்கு பணமும் நகையுமாக கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய மனைவிக்கு பேராசை அதிகம். யாருடைய மனைவி? ஆகாஷ் சுவாமிகள் அவருடைய மனைவிக்கு. எனவே அவருடைய மனைவி கழுத்தே அருந்து போகிற அளவுக்கு தங்க நகைகளை வாங்கி கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். பெரிய பேராசை உடைய பெண்ணாக அவள் இருந்தாள். அவளுடைய தூண்டுதலின் காரணமாக நம்முடைய ஆகாஷ் சுவாமிகள் மறுபடியும் எல்லாருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் தான் இதுவரைக்கும் ஏற்றிவிட்ட ஏணி. இப்போது தான் அந்த கதையில் பாம்பு வருகிறது. திடீரென்று அவருடைய சோதிட மொழியிலேயே சொல்ல வேண்டுமானால் அவருக்கு அஷ்டமத்தில் சனி வந்து சேர்ந்தது. இந்த 8ஆம் இடத்திற்கு சனி வந்தால் அத்தோடு அவன் அணிந்து விடுவான் என்று மக்கள் அஞ்சுவார்கள். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். இவருக்கு அப்படி வந்து சேர்ந்து விட்டதாக இவர் கருதுகிற நிலை ஏற்பட்டது. எப்படி என்றால், ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர் ஒரு கதையை எழுதி வைத்திருந்தார். அதை ஒரு தயாரிப்பாளரிடம் போய் சொன்னார். தயாரிப்பாளருக்கு அந்த கதை மிகவும் பிடித்து விட்டது. தன் வாழ்வில் ஒரு மாற்றம் வரப்போகிறது, தான் இயக்குனராக போகிறோம் என்கிற ஒரு பெரிய கற்பனையில் அவர் இருந்தார். ஆனால் அந்த தயாரிப்பாளர் எந்த ஒன்றையும் ஆகாஷ் சுவாமிகளை கேட்காமல் செய்ய மாட்டார். எனவே அவர் கதையையும் எடுத்துக்கொண்டு ஆகாஷ் சுவாமிகளை பார்த்து, இப்படி ஒரு கதை வந்திருக்கிறது, இதை நான் படமாக எடுக்கலாம் என்று நினைக்கிறேன், சுவாமிகளின் அருளாசி வேண்டும் என்றார்.
உடனே நம்முடைய ஆகாஷ் சுவாமிகள் அப்படி ஒரு உக்கிரம் கொண்டு ஒரு சோழியை உருட்டி விட்டு திடீரென்று ஏதோ அவருக்கு அப்படி தோன்றி இருக்கிறது சொல்ல வேண்டும் என்று தயாரிப்பாளரை பார்த்து, வேண்டாம், விபரீதம், இந்த கதையை படமாக எடுக்காதே என்று போகிற போக்கில் எதையோ சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார். இது இந்த உதவி இயக்குனருக்கு தெரிய வந்தது. தாழ முடியாத கோபம். ஒரு நாள் திடீரென்று வந்து பலரும் சூழ்ந்திருக்கிற வேளையில் தன்னுடைய காலணியை எடுத்து ஆகாஷ் சுவாமிகளை அடித்து விட்டார். இவர் பயந்து அலறி ஓடியதை பார்த்ததற்கு பிறகு மக்களுக்கு, என்ன சுவாமிகள், அவனை ஒரே மாதிரி இப்படி கை காட்டினால் செருப்பு பூமாலையாக மாற வேண்டியது தானே, அதை விட்டு இப்படி இவர் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறாரே என்று அவர் மீது இருக்கிற ஒரு மதிப்பு கொஞ்சம் அந்த ஊரில் குறையத் தொடங்கிற்று. ஊர் முழுவதும் என்ன பேச்சென்றால், ஆகாஷ் சுவாமிகள் சொன்னால் எல்லாம் நடக்கும் என்பதை தாண்டி ஆகாஷ் சுவாமிகளை ஒருவன் செருப்பால் அடித்து விட்டான் என்பதுதான் ஊர் முழுவதும் பேச்சாக இருந்தது. அந்த நேரம் பார்த்து இவருக்கு மதிப்பு குறையத் தொடங்குகிறது என்ற உடனே இவர் ஒரு பெரிய ஆசிரமம், 2 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் ஆசிரமம் வைத்திருந்தார். அதற்கு ஆட்கள் வந்து குவிந்தார்கள். அதை பார்த்து கொள்வதற்கு ஊழியர்கள், அதற்கு ஒரு மேலாளர் என்று அது ஒரு பெரிய கார்ப்பரேட் சாமியாராக அவர் ஆகிவிட்டார். இந்த தருணத்தில் தான் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய மேலாளர், மேனேஜர் இவருடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஊரை விட்டே போய்விட்டார். போகிற போது நகை, பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எனவே நம்முடைய பழைய கந்தசாமி கோடாங்கி இருக்கிறாரே, அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. மனைவி போய்விட்டார், பணம் போய்விட்டது, நகைகள் போய்விட்டன, எல்லாவற்றையும் தாண்டி தனக்கு ஊரில் இருந்த மதிப்பும் போய்விட்டது. எனவே தன் மனைவியை தேடி அவர் அலையத் தொடங்கினார். அவருக்கு எப்படியாவது மனைவியையும் பணத்தையும் நகையையும் சேர்த்து கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆவல். அப்போதுதான் அவருடைய தலைமைச் சீடராக இருந்த ராமானந்தம், நீங்கள் வாருங்கள், பக்கத்து ஊரில் ஒரு கோடாங்கி இருக்கிறார், அவர் கண்டுபிடித்து சொல்லிவிடுவார் என்று இவரை அவரிடம் அழைத்து கொண்டு போனார். இப்போது அவரிடம் போய் இவர் உட்கார்ந்த உடனே அந்த இருளாண்டி என்கிற கோடாங்கி உடுக்கை எடுத்து அடித்த உடனே இவருக்கு ஒரு கோபம் வந்தது. இப்படியாடா உடுக்கையை அடிப்பது, இங்கே கொடு என்று வாங்கி பழைய கந்தசாமி கோடாங்கி ஆகி அதை உடுக்கையை அடித்து ஓங்கி தரையில் அடித்துவிட்டு எழுந்து வெளியில் ஓடியவர்தான் பிறகு எங்கேயும் காணவில்லை என்று அந்த கதை முடிகிறது. காணாமல் போன அந்த ஆகாஷ் சுவாமிகள் தான் பழைய கந்தசாமி கோடாங்கியாகி ஒரு ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு வருகிறவர்கள் போகிறவர்களிடமெல்லாம் ஒரு அரையனா இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது இந்த கதை. ஏமாற்றுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஏமாற்றலாம், எல்லோரும் எல்லோரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த கதை அழகாக எடுத்துரைக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அவைகளை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். ஆலோசனை நேரத்தில் கல்வியும் வேலைவாய்ப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு மிகவும் அதிகமாக மாணவர்கள் சேர்ற ஒரு டிபார்ட்மெண்ட், சேர்ந்த ஒரு துறை அப்படின்னு சொன்னால் ஐடி துறை மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இன்றைக்கி வந்து கடந்த 20 வருடத்தில் இந்தியாவை வந்து தலைநிமிர வச்ச ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர். அதாவது அந்த காலத்தில் வந்து இந்தியாவை காட்டினா பாம்பாட்டுறவங்களையும் யானையும் காட்டுவாங்க. இன்றைக்கி வந்து உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம வந்து இந்தியா அப்படின்னு பாஸ்போர்ட்டை பார்த்ததும் அவங்க கேட்குறது சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, சாஃப்ட்வேர் டெவலப்பரா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு மிகவும் சிறந்த ஒரு துறை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த துறை கடந்த ஒரு சில வருடங்களாக தெர் இஸ் அ ஸ்லோடவுன், அதாவது வேலைவாய்ப்பு அதிகம் இல்லாமல் இருக்குது. ஆனால் வந்து இது நிரந்தரமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதாவது சப்ளை வந்து தேவைக்கு அதிகமான சப்ளை இருக்கப்போ சில நேரத்தில் இந்த மாதிரி சரிவுகள் வர்றது சகஜம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா வரும் காலங்களில் நிச்சயமாக இந்த துறை வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தங்களை வந்து கல்லூரியில் படிக்கிறப்போவே தங்களை தயார்படுத்தி கொள்வதன் மூலம் அவங்க வெளியில் வரப்போ நிச்சயமாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா பண்ணலாம். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் படிக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி டெலிகாம் எடுத்துக்கங்க, இன்றைக்கி வந்து டெலிஃபோன்ஸ், மொபைல் ஃபோன் எடுத்துக்கங்களேன், மொபைல் ஃபோன் எடுத்துக்கங்க, இன்டர்நெட் எடுத்துங்க. அதோட வளர்ச்சி பார்த்தோன்னா அசூர வளர்ச்சி. கடந்த 5-6 வருடங்களில் மொபைல் ஃபோனோட இன்க்ரீஸ் வந்து உலகத்திலே அதிகமாக வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இப்போ வந்து வரும் காலங்களில் இன்னும் மிக அதிகமான மொபைல் ஃபோன் யூசர்ஸ் இங்கே வந்துடுவாங்க. ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் பார்க்குறோம். அதற்கு பின்னால்
ஒரு கையில் வந்து இந்த உலகத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதாவது உலகத்தில் எந்த மூலையில் இருக்கோ உங்களால் வந்து ஒரு செகண்டில் நினைத்த நொடியில் உங்களுக்கு வந்து உலகத்தின் அடுத்த பகுதியில் இருக்க நபர்களோட பேச முடியுது, அவங்கள பார்க்க முடியுது, அவங்களுடன் கலந்துரையாட முடியுது. இதெல்லாம் இதுக்கு திரைக்கு பின்னால் வந்து நிறையா வேலைகள் இருக்குது. நம்ம பார்க்குறது இது ஃபோன் மட்டும்தான். ஆனால் வந்து இந்த ஃபோன் ஒரு கால் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறையா நெட்வொர்க் வேலை செய்யுது, நிறையா சிக்னல்ஸ் வேலை செய்யுது, நிறையா டவர்ஸ் வேலை செய்யுது. ஏன்னா அதனால தான் வந்து நிச்சயமாக வந்து எந்த வித தங்கு தடையும் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறையா இன்ஜினியர்ஸ், நிறையா பேரோட உழைப்பு இருக்குது. நிறையா பேர் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸ்பீட் பத்தலை அப்படிங்கிறாங்க, பேண்ட்விட்த் பத்தலை, அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அதற்கெல்லாம் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு இப்போது 2Gலேருந்து 3G ஆகி 3Gலேருந்து 4G போய் ஒரு லெவலாக போயிட்டுருக்கோம். இது போகிறதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ அந்த துறைகளில் வேலைவாய்ப்பும் நிறையா இருக்குது. இப்போ நெட்வொர்க்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நெட்வொர்க்கிங் இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க்கிங்லாம், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து பெரிய வாய்ப்பு. இப்போ உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கல்லூரியில் படிக்கிறப்போ நெட்வொர்க்கிங் பற்றிய அடிப்படை அறிவை நிறையா வளர்த்துக்கணும். நெட்வொர்க்கிங்லாம் என்றால் என்ன, நெட்வொர்க்கிங் எப்படி வேலை செய்யுது, இதோட பயன்பாடு என்ன, இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வேலை செய்யுது, என்னென்ன ஹார்ட்வேர்லாம் இருக்குது, இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கல்லூரியில் படிக்கிறப்போவே நெட்வொர்க்கிங் பற்றி கற்றுக்கிட்டுறோம். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நிறைய மதர் போர்டு அப்படின்னு வச்சுருக்காங்க, நிறைய போர்ட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் அப்படிம்போம், பிசிபி அப்படிம்பாங்க. ஒரு பிசிபியில் வந்து முதல்ல ஒரு ஃபோன் வந்து பெருசாக இருந்தது, செங்கல்கள் மாதிரி. அப்புறம் சின்னமாக வந்தது. இப்போ இது எதனால் அப்படின்னா வெரி கம்ப்ரஸ்டு நெட்வொர்க். ஒரு லேயர் மேலே ஒரு லேயராக பல நெட்வொர்க் வந்து அதில் வந்து பல திறன்களை வந்து சின்ன சிப்பில் அடக்குறாங்க. அந்த ஐசி சிப், இன்டகிரேட்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்க்யூட் போர்டை பண்ணுற டிசைன் இப்போ VLSIங்கிறோம், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சிப் டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கான பயிற்சி எலக்ட்ரானிக் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம், எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயிற்சிகளை கற்றுக்கலாம். உங்களுக்கு டிசைன் பண்ணணும், நான் வந்து ஒரு சிப் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதை கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கிறீங்க. முன்னாடியெல்லாம் வந்து வாஷிங் மிஷின் ஒன்றா செட் பண்ணணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ கரை இருக்குது, எங்கே எவ்வளோ சோப் போடணும், எல்லாத்தையும் செட் பண்ணுறீங்க. PLCன்னு சொல்லக்கூடிய பிரிண்டட் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். PLCயில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை கம்ப்யூட்டரில் செட் பண்ணி இதில் எல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டா அது ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்குது. வாஷிங் மிஷின் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்குது. உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்கள் ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணலாம், உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்களோட வாஷிங் மிஷினை கண்ட்ரோல் பண்ணலாம், உங்கள் வீட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத இடமே இல்லை. இன்றைக்கி லாக் எடுத்தால் எலக்ட்ரானிக்ஸ், கார் எடுத்தால் எலக்ட்ரானிக்ஸ், எல்லாமே பிகமிங் மெக்காட்ரானிக்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பலவிதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து தெரிய வேண்டியதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நான் என்ன இலக்கை எடுத்துக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு என்ன விதமான பயிற்சிகள் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இப்போ கூகுளில் வந்து எதுக்கு எடுத்தாலும் தகவல் வந்து தேவைக்கு அதிகமான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கூகுளில் போயிட்டு நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ டிசைனர், ஐ வாண்ட் டு பிகம் அ எலக்ட்ரானிக் டிசைனர் என்னெல்லாம் படிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து 10 ஆப்ஷன் கொடுக்கும். இதை படிச்சிங்கன்னா இப்படி ஆகலாம், இதை படித்தா இப்படி ஆகலாம், இந்த திறனை வளர்த்துட்டா இப்படி ஆகலாம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை பார்த்துட்டு நம்ம என்னவாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி திறன்களை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத கல்லூரியிலேருந்தே வளர்த்துக்க ஆரம்பிக்கணும். நம்ம வேலைக்கு போகிறப்போ, ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ அவங்க நம்மள்ட்ட பார்க்குறது வந்து அடிப்படை அறிவு மற்றும் திறன். அடிப்படை அறிவு இருந்து திறன் இல்லை அப்படின்னாலும் பயனில்லை. அடிப்படை அறிவு இருந்து திறன் கம்மியாக இருந்தாலும் பயனில்லை. திறன் அதிகமாக இருக்கணும். திறன் வந்து அடிப்படை அறிவுக்கு ஈக்குவலண்டாவோ அதோட பெட்டராக இருக்கணும். நம்ம வந்து 4 வருஷம் கல்வியை கற்றுக்குறோம். அந்த 4 வருஷத்தில் நாலேஜை வளர்க்குற அதே நேரத்தில் திறன்களையும் வளர்த்துக்க வேண்டும். நம்ம வந்து இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாலேஜ் நிறைய, நம்ம கல்லூரி கரிக்குலம் எல்லாமே பார்த்தோன்னா நாலேஜ் அறிவை வளர்த்துக்கிறதுக்கான பலவிதமான வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படுகிறது. ஸ்கூல் காலத்துலேருந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் திறனை வளர்த்துக்கொள்ளணும் பயிற்சிகள் மிக மிக குறைவு. இப்போ இன்ஜினியரிங்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 64 பேப்பரில் வந்து 52 பேப்பர் வந்து 52 50 பேப்பரோ 48 பேப்பரோ தியரி பேப்பர்ஸ், திறன் அதாவது அறிவு வளர்த்துக்கிற பேப்பர். 12 பேப்பரோ 16 பேப்பரோ திறன் வளர்ப்பு பேப்பர். ஸோ திறன் வளர்ப்பு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளியில் போகிறப்ப நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட திறனை வந்து கல்லூரியில் படிக்கிறப்பவே அடிஷ்னலாக வளர்த்துக்கணும். இப்போ கல்லூரி முடிஞ்சதுக்கப்புறம் கல்லூரி காலம் வந்து 4 வருஷம் படிக்கிறது தான், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட 40 வருஷ கேரியர். ஸோ இந்த 4 வருஷம் கல்லூரியில் படிக்கிறது மட்டும் போதும்னு நினைக்காம நம்ம என்ன பண்ணணும்னா தினசரி திறனை வளர்த்துக்கொள்வது இதாக பண்ணணும். அது என்ன திறனாக வேணாலும் இருக்கலாம்.
அது வந்து ஒரு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டதுனால சொல்கிறேன், ஒரு ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில்லாக இருக்கலாம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிமோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஎல்சி டிசைனாக இருக்கலாம், ஸ்கேடாவாக இருக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு அதீத ஆர்வம் இருக்கோ, எதில் உங்களுக்கு மனசு லயிச்சு இது செய்யணும்னு ஆர்வம் இருக்கோ அந்த துறையை எடுத்து அந்த துறையில் உங்களோட திறனை வந்து அதீதமாக வளர்த்துங்க, நிறைய வளர்த்துங்க. உங்களுக்கு நிறைய திறன் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த திறன்களை நீங்கள் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்கள்ட்ட போய் பேசுகிறப்போ உங்களோட திறனை வந்து வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப திறனை வெளிக்காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரெக்கக்னேஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே டிசைன் பண்ணிடுறோம், மேனுஃபேக்சர் பண்ணிடுறோம், அப்புறம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெயின்டெனன்ஸ் சைட்லையும் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து டவர் பண்ணிடுறாங்க, நெட்வொர்க் பண்ணிடுறாங்க, அந்த நெட்வொர்க்கை தொடர்ந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயத்தினால மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரானிக் மெயின்டெனன்ஸ், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டெலிகாம் சைடில் இருக்கலாம், நெட்வொர்க்கிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் சைடும் பல வாய்ப்புகள் இருக்குது.